வணக்கம் மக்களே, மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மோர் குழம்பு ப்ளைனாகவும் வைக்கலாம், காய் போட்டும் செய்யலாம். இப்போ நான் காய் போட்டு செய்ய போகிறேன். 2 சௌச்சோ க்யூபாக கட் பண்ணி இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன். நான் சௌச்சோ காய் எடுத்துக்கிறேன். நீங்கள் மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் இல்லாட்டி வெள்ளை பூசணிக்காய் போட்டிங்கன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 250 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல கட்டியான தயிர், கட்டிகள் இல்லாத அளவுக்கு இந்த பீட்டர் வச்சுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கணும். புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. புளிப்பான தயிரில் மோர் குழம்பு செஞ்சிங்கன்னா சுவை அந்தளவுக்கு நல்லா இருக்காது. மோர் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 3 கீத்து தேங்காய், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகம் 1 ஸ்பூன், 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இவங்க கூடவே 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இவங்க கூட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் தயிரை நல்லா கலந்து வச்சுட்டேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மோர் பதத்துக்கு கலந்துக்கலாம். சௌசோ காய் நல்லா வெந்து வந்துட்டான் பாருங்கள். பேஸ்ட்டு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இந்த வெந்த சௌசோ காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மோர் குழம்பு நல்லா கொதிச்சிட்டாங்க, அதனுடைய பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த மோர் குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, 1 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சோடனே மோர் குழம்புல ஊற்றிடலாம். தாளிப்பு கொடுத்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மோரை சேர்த்துட்டு குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு திரிஞ்சு போயிடும். மோரை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மனைவி வச்ச மோர் குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொன்ன மாதிரியே நுரக்கட்டி வருது பாருங்கள். கொதிக்க விடக்கூடாது, நுரக்கட்டி வருது. இந்த நேரத்தில் நம்ம கையில் இருக்கிற கொத்தமல்லி கொஞ்சமாக பொடிச்சு மேலே தூவி விட்டோம்னாக்க சுவையான வாசமான மோர் குழம்பு ரெடி. உங்கள் வீட்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மோர் குழம்பு செஞ்சிங்கனாக்கா மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.